சென்னையில திருவிழாவுக்கு பஞ்சம் கிடையாது. அப்படி திருவிழா வந்துச்சுன்னா சும்மா அமர்க்கலப்படுத்திடுவாங்க. நிறைய எக்ஸ்போ நடக்கும், எக்ஸிபிஷன் நடக்கும், ஏன் ஹாப்பி ஸ்ட்ரீட் கூட நடக்கும். இப்படி ஒரு திருவிழா சென்னையில நடக்கும்போது அதுவும் அறிவியல் திருவிழா முதல் முறையாக நடக்குது. சற்று வித்தியாசமான திருவிழா அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த விழால என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற போகுது அப்படின்றத செய்தியாளர் பாலவெற்றிவேல் விளக்குகிறார். அதையும் பார்க்கலாம். கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுத்துங்கள்னு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் கூறியிருக்கிறாரு. அறிவியல்ல கனவு காண்றதுக்கு ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். ஆராய்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதை விட ஆர்வம் முக்கியம். அறிவியலில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கு கண்காட்சி ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சென்னை பிர்லா கோளரங்கத்துல 3 நாள் அடங்கிய அறிவியல் கண்காட்சி இன்று தொடங்கி இருக்குது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இந்த கண்காட்சியை தொடங்கி வச்சிருக்கிறாரு. மொத்தமாக 75 அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஐஐடியில தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் சென்னையை சுற்றி இருக்கிற முக்கிய பொறியியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகளுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப ட்ரோன் தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இளம் மாணவர்கள் அவர்களுடைய ட்ரோன் ஆராய்ச்சியை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போன்றுதான் ஒவ்வொரு துறைகளிலும், குறிப்பாக மருத்துவத்துறை, தோல்துறை, மீன்வளத்துறை, பால்வளத்துறை, அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், கட்டுமானத்துறை என வெவ்வேறு துறைகளிலையும் வெவ்வேறு அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒவ்வொரு அரங்கத்திலையும் இங்க ஆட்கள் இருக்கிறாங்க. அடுத்த 3 நாட்கள் பள்ளி மாணவர்கள் இந்த கண்காட்சியை நேரடியாக பார்க்கலாம். அனுமதி இலவசம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதுமையான கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் வகையில புத்தொழில் மையங்களும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் மட்டுமில்லாமல் உயர்கல்வி படிப்போரும் இங்கு ஆராய்ச்சியாளர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், குறிப்பாக தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து பிர்லா கோளரங்கத்தில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டு வரும் நிலையில தற்போதும் இந்த ஆண்டும் இந்த அரங்கங்களுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கு 1000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த கண்காட்சியை பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.